அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் சய்யிதுனா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல்லாக்கு டிவியினுடைய வாடிக்கையாளர்களே, அருள் நிறைந்த ரமலான் மாதத்தின் சங்கையான முதல் நாளை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் நமக்கு கிடைத்த மகத்தான மாதம். அருள்மறை குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்லி காட்டுகிற அந்த வாத வரிகளை பார்க்கிற பொழுது அதன் சங்கையும் மகத்துவமும் நமக்கு புரியும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் என்பது எத்தகையதென்றால், அந்த மாதத்தில்தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய தெளிவான சான்றுகளை கொண்ட அருள்மறை குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான். ஆம், அத்தகைய மகத்தான மாதம் நம்மை தொற்றிருக்கிறது. இறைமறை சுமந்து வந்த அந்த உன்னதமான பாக்கியத்தை பொதிந்திருக்கிற மாதம் அது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் மெம்பர்படியில் ஏறிய அந்த சந்தர்ப்பத்தில் ஆமீன் ஆமீன் ஆமீன், ஏற்றுக்கொள்வாயாக, அங்கீகரிப்பாயாக என்று அவர்கள் சொன்னார்களே, நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆமீனுக்கான காரணத்தை கேட்ட பொழுது செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மன் அதரக்க ஷஹ்ர ரமலான், யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவர் பாவம் மன்னிக்கப்படாத சூழல் ஏற்படும் என்றால் ஃபதஹலன் நார, நரகத்துக்குள்ளால நுழைந்து விடுவார். ஃபஅபஅதஹுல்லாஹ், அல்லாஹ் அவனுடைய அருளிலிருந்து அவனை தூரமாக்கி விடுவான் என்ற செய்தியை சொன்ன பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உம்மத்தின் பாதகத்திற்கு ஒரு நாளும் தன் நாவுகளை உசுப்பாத உத்தமரின் செவிகளில் ஒரு உத்தரவு பாய்கிறது, சொல்லுங்கள் ஆமீன் என்று. அப்படியானால் அல்லாஹுவும் அமரர்களும் சூழ்ந்து இதில் கூட்டாகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாதத்தை அடைந்து ஒருவர் பாக்கியம் பெறாது போய்விடுவார் என்றால் நிச்சயமாக அவர் ஈடேற்றத்திற்கு எந்த முகாந்தரமும் இல்லாமல் போய்விடும் என்பதை மிகுந்த எச்சரிக்கையோடு இந்த செய்தியை முன்வைப்பார்கள். அருள் நிறைந்த பெருமக்களே, இந்த மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இல்லையா? எவ்வளோ பெரிய பாக்கியம்! கடந்த ஆண்டு இதே மாதத்தை அடைந்தவர்கள் நம்மோடு பயணித்தவர்கள். இந்த மாதத்தில் நோன்பை நோற்று வணக்கங்களில் ஈடுபட்டு எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். இந்த ஆண்டில் அவர்களை பார்க்க முடிகிறதா? எத்தனை நபர்கள் ஓராண்டுக்குள்ளால் இந்த உலகிலிருந்து விடை பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் நமது ஆன்மாவை தந்து வைத்திருக்கிறானே, அதை சரியாக பயன்படுத்துவது அவன் நமக்கு செய்திருக்கிற நியாமத்துக்கு நாம் காட்டுகிற நன்றி இல்லையா, ஷுக்ர் இல்லையா? சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். எந்த ஒன்றையும் செயல்படுத்துவது என்பது இரண்டாவதாக அமைகிறது, அதை மதித்தல் என்பதுதான் முதன்மையானதாக அமைகிறது. புனிதப்படுத்த வேண்டும். இறைமறை குர்ஆன் குர்பானியின் செய்தியை சொல்லி வருகிற வரியில் ஒரு வார்த்தை இப்படி சொல்லும், வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். யார் அல்லாஹுவின் அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவார்களோ அது
அவர்களினுடைய உள்ளத்தின் தக்குவா அதன் வெளிப்பாடு என்று இறைமறை சொல்லி காட்டும். உண்மைதானே? உள்ளத்தில் இருப்பது தானே உறுப்புகளில் வெளிப்படுகிறது. உள்ளத்தில் சரியான அந்த தக்குவா இருந்தால் உறுப்புகள் வெளிப்படுத்தக்கூடிய செயல்கள் இறை சமூகத்தில் அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் இல்லையா? எனவேதான் அருள் நிறைந்த மேதைகளான பெருமக்கள் தஅலீம் என்கின்ற கண்ணியத்தை மிகுந்த கவனத்தோடு கையாண்டிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இறைமறை குர்ஆனை தொடுவதல்ல, இறைமறை குர்ஆனின் உரையை தொடுவதானாலும் நீங்கள் ஒதுவோடு தொட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிப்பார்கள். ஆம், சரிதானே? நேர் வழிகாட்டுகிற தூய வேதத்தை நான் உள்வாங்க முனைகிற பொழுது பரிசுத்தத்தை உள்வாங்கிவிட வேண்டாமா? எனவே சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். பல்வேறு வார்த்தைகள் வடிவங்களாக நமது செவிகளில் வந்து பாய்ந்தாலும் உள்ளத்தை சீர்படுத்துகிற செய்திகளுக்குத்தானே முன்னுரிமை வழங்க வேண்டும். இறைமறை குர்ஆனை தொடுவதற்கு கூட ஒது தேவையில்லை என்ற விதண்டாவாதங்களின் வார்த்தைகளுக்குள்ளால் அகப்பட்டு விடாமல் மிகுந்த கவனத்தோடு கண்ணியத்தோடு அணுக நாம் கடமைப்படுகிறோம். இறைமறை குர்ஆன், அருள்மறை குர்ஆன் இறங்கிய அத்தனை அம்சங்களையும் அல்லாஹு தாலா சங்கைப்படுத்தித்தானே வைத்திருக்கிறான். காபத்துல்லா சுற்றுகிறோம். காபாவின் மீது கண்ணியம் இருந்தவர்களுக்குத்தானே சுற்றுவதால் மரியாதை கிடைக்கும். அருள் நிறைந்த மேதை இமாமுல் மதீனா மாலிக் பின் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா ஷரீஃபிற்குள்ளால் அவர்கள் வாகனத்தில் ஏறி பயணிப்பதில்லை, செருப்பணிந்து நடப்பதில்லை. காரணத்தை கேட்டார்கள். எம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்தான பாதங்கள் பதிந்த இடம் இல்லையா? அந்த இடத்தில் என் செருப்புகளை கொண்டு அதை மிதிப்பதா என்று கண்ணியத்தின் உச்சத்தில் அவர்கள் வைத்திருந்ததை பார்க்க முடிகிறது. ஆம், மாலிக் பின் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய ஒரு வில் ஒன்று, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினார்கள் என்ற தெரிந்த எப்பொழுதிலிருந்து எனக்கு அது தெரியுமோ அன்றிலிருந்து நான் அதை ஒதுவில்லாமல் தொட்டதில்லை என்று உரைக்கிறார்கள் இமாமுல் மதீனா மாலிக் பின் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இடையே ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்வேன். இத்தகைய மகத்தான மரியாதை அவர்களால் கொடுக்க முடிந்தது என்றால் காரணம் என்ன தெரியுமா? அவர்களே சொல்வார்கள், என் தாய் கல்வி கற்பதற்காக சிறுபிராயத்தில் ஒரு ஆசிரியரிடத்தில் என்னை அனுப்பி வைக்கிற பொழுது இன்னும் தேனா என் காதில் வந்து பாய்கிறது. என் தாய் சொல்லி அனுப்பினார்கள், மாலிக், நீங்கள் அங்கு கற்கிற கல்வி என்பது இரண்டாவதாக இருக்க வேண்டும், முதலில் ஒழுக்கத்தை படித்துவிட்டு வாருங்கள் என்று என் தாய் உரைத்த வார்த்தை இருக்கிறதே, சாதாரண வார்த்தை அல்ல என்றார்கள். உண்மைதானே? அத்தகைய தாய்மார்களாக நாம் இருந்து விட்டால் நமது பிள்ளைகளும் அருள் நிறைந்த மாலிக் ரஹிமஹுல்லா போன்ற ஒழுக்கம் நிறைந்த மேதைகளாக உருவாகுவார்களே. அத்தகைய தாய்மார்களாக நமது தாய்மார்களை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒரு மொழியானாலும் அவ்வளவு மரியாதை மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாவுடைய மாணவர் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா தான் பெற்ற பாடங்கள் எல்லாம் அந்த பெருமேதையிடமிருந்து தானே என்பதால் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்வார்கள், என் ஆசிரிய பெருந்தகை ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்காக ஒவ்வொரு தொழுகையின் நிறைவிலேயும் நான் துவா செய்கிறேன். ஒரு தொழுகைக்கு பின்னாலும் அவர்களுக்கு துவா செய்வதை விட்ட வரலாறு கிடையாது என்பார்கள் அருள் நிறைந்த பெருமேதை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, சங்கையான மாதத்தை முதலில் நாம் சங்கையோடு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சராசரி மாதமாக இதை கடந்து போய்விட நாம் நினைத்து விடக்கூடாது. முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்களினுடைய வரலாற்றை பார்க்கிறோம். அவர்கள்
இது என்ன ரமலான் வந்தது ரமலான் போனது என்று பேசுகிறார்கள். இதை கேட்டு வெறுப்படைந்தவர்களாக, இது என்ன ரமலான் வந்தது ரமலான் போனது, அல்லாஹ் சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறானே, நீங்கள் சங்கை செய்ய வேண்டாமா, ஷஹ்ரு ரமலான் என்றல்லவா சொல்கிறான், சங்கை மிகுந்த ரமலானுடைய மாதம் என்றல்லவா சொல்ல வேண்டும், சங்கையான ரமலான் மாதம் வந்தது, சங்கையான ரமலான் மாதம் சென்றது என்று சொல்வது தானே முறை என்று அவர்களை அண்மி இருந்தவர்களிடம் அழகோடு போதிப்பார்கள் என்ற தகவலை பார்க்க முடிகிறது. ரமலானில் செய்கிற வணக்கத்திற்குத்தான் எவ்வளவு மரியாதை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்ரத்துன் ஃபீ ரமலான் தஅதிலு ஹஜ்ஜத்தன். ரமலானில் செய்யப்படுகிற ஒரு உம்ரா ஹஜ்ஜினுடைய மகத்தான கூலியை பெற்றுத் தருகிறது என்ற தகவலை பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. ரமலான் சாதாரணமாக கருதி கடந்து செல்கிற ஒரு சாமானிய ஒன்றல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெருமை மிகு மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் நுழைந்து விட்டால், ரமலான் வந்துவிட்டால் அவர்களுடைய நிறங்களெல்லாம் மாறிவிடும். என்ன அழகான அதிகமான தொழுகைகளை தொழுவார்கள் தெரியுமா? அவர்கள் துஆவிலே மூழ்கி விடுவார்கள், அதன் மீது காதல் கொண்டு விடுவார்கள். அந்த ரமலானை அவ்வளவு அனுபவித்து அவர்கள் செய்கிற வணக்கங்கள் எவ்வளவு அற்புதமானது தெரியுமா என்று சிலாகித்து பேசுவார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வார்கள். அருள் நிறைந்த கண்மணி நாயகத்தினுடைய இரண்டாவது ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாவங்களிலிருந்து எங்களையெல்லாம் பரிசுத்தப்படுகிற, பாவங்களிலிருந்து எங்களையெல்லாம் பரிசுத்தப்படுத்துகிற அருள் நிறைந்த ரமலான் சோபனமே வருக என்று உயர்ந்த வரவேற்பை அதற்கு கொடுப்பார்கள். மர்ஹபம் பி முத்தஹிர்னா மினத் துனூப் என்று அவர்கள் சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆம், ரமலானின் முதல் நாள் தொட்டுவிட்டாலே ஷைத்தான் ஜின்களுக்கெல்லாம் விலங்கிடப்படுகிறது, நரகத்தின் வாயில்களெல்லாம் மூடப்படுகிறது, நரகத்தின் எந்த வாயில்களும் திறக்கப்படுவதில்லை, சுவனத்தின் வாயில்களெல்லாம் திறந்து வைக்கப்படுகிறது, சுவனத்தின் எந்த வாயில்களும் மூடப்படுவதில்லை. நலவை நாடி செய்யக்கூடியவர்கள் முன்னோக்கி வாருங்கள் என்ற சோபனமான வார்த்தை அமரர்களால் மொழியப்படுகிறது. ஆம், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அழகான வார்த்தைகள். இந்த மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் நரகிலிருந்து கொத்து கொத்தாக அல்லாஹ் அவன் அடியார்களை விடுதலை செய்கிறான் என்ற தகவலையும் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவிக்கு விருந்தாக தருகிறார்கள். சிந்தையில் ஏற்றி நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த ரமலான் சாதாரண ரமலானா? 1000 மாதங்களை விட ஓர் இரவு மிகச்சிறந்ததாக இறை சமூகத்திலிருந்து இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு எவ்வளவு அழகாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, 1000 மாதங்களை விட சிறந்த உயர்ந்த இரவு இல்லையா? அந்த லைலத்துல் கதரை இந்த ரமலான் தானே தனக்குள்ளால் அழகான முறையில் அகப்படுத்தி வைத்திருக்கிறது. தேடுங்கள் என்றார்கள் தூய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிடைத்தால் எவ்வளவு பெரிய புண்ணியம்! எனவேதான் அதை நீங்கள் நழுவ விட்டு விடாதீர்கள், தவற விட்டு விடாதீர்கள். கண்ணியம் உங்கள் உள்ளங்களில் இருந்தால் உங்கள் உறுப்புகள் நிச்சயமாக அதை செயல் வடிவப்படுத்தும். உறுப்புகள் செயல் வடிவப்படுத்துகிற பொழுது உள்ளத்தின் ஆசைகளோடு கண்ணியத்தோடு செயல் வடிவப்படுத்திய அந்த செயல்கள் இறை சமூகத்தில் அங்கீகாரம் பெறாது போய்விடுமா? இறைவன் தான் எவ்வளவு ஆசை கொள்கிறான் அவன் அடியார்களின் மீது. ஆம், இந்த ரமலானில் சரியான முறையில் பயன்படுத்திய சுத்த புருஷர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அடுத்து ஒரு தொடரில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.